இங்கு கூடியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தையும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையேந்துவேன். நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் குடும்ப பிரச்சனை பெண்களாலங்காங்க. நாமெல்லாம் நாட்டோட பிரச்சனையே தீர்த்து வச்சுட்டு இருக்கோம். எல்லா பெண்களும் ஒரு இதில் பதவியில் இருக்காங்க. என்ன பதவினா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு எல்லா பெண்களும் ஒரு பதவியில் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தலைவரை நான் சொல்கிறேன். நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டோட பிரச்சனையே தீர்த்து வைக்கும்போது நம்மளால் ஏங்க வீட்டோட பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியாது? ஒரு பெண்ணுக்கு கடவுள் மிகப்பெரிய சவாலை விட்டுருக்காங்க. என்ன சவால்னா, குழந்தை பேருங்கிற ஒரு பெருமிதமான ஒன்று கொடுத்துருக்காங்க. நாம தாங்க 10 மாதமும் குழந்தைய சுமந்து பெக்குறோம். நம்மளுக்கு தாங்க அது மிகப்பெரிய சவால். ஆண்களே எல்லா சவாலும் எடுத்துக்கிறாங்க. அண்ணன் சொல்கிறாங்க, பால்ராஜ் அண்ணன், என்னுடைய குழந்தைக்கு நான் தான் முடி வெட்டுறதுக்கு எந்த கடன் செலக்ட் பண்ணணும், காலேஜில் சீட் வாங்கணும், ஸ்கூலில் இருந்து சேர்க்கணும். நாங்கள் தாங்க குழந்தைய பெற்று அதை வளர்த்தி குளிப்பாட்டி அது ஆயிருந்தா கூட என் வீட்டுக்காரில் இப்போ வரைக்கும் துணியை எடுத்ததே இல்லை. நாங்கள் தான் இப்போ எல்லாமே பார்த்துக்கிறோம். கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் துப்புரவு தொழிலாளியாக இருந்த ஒரு பெண் சரோஜினி தேவிங்கிற ஒருத்தவங்களுக்கு தூய்மையாக எல்லா இடத்தையும் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவெடுத்தாங்க. சரி, அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்ததுக்கப்புறம் அவார்டு கொடுக்க டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு முக்கியமாக ஒரு இன்ஜினியர் வந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக வியப்பாங்க, இந்த இடத்துக்கு ஏன் இவங்க இன்ஜினியர் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு டாக்டர் வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கலெக்டர் வந்தார். இவங்கெல்லாம் ஏன் இந்த அம்மாவுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள குசுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இன்ஜினியர் நான் ஒரு சில வரிகள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச போனாராம். பேசினோடனே சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு அம்மா குழந்தைய பெக்கிறது மட்டும் இல்லை, பெற்று வளர்த்து ஆளாத்தி எல்லா இடத்தையும் இவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டு ஏன் இந்த அம்மா கொடுக்கணும்? அந்த அம்மாவோட வளர்ப்பில் தான் அவங்க தந்தை இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஆள்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அவங்களுடைய பையன் தாங்க நான் இன்ஜினியராக இருக்கேன், இப்போ என்னுடைய அம்மா ஒரு துப்புரவு தொழிலாளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று வேணும்னா முதல்ல போய் அது உங்கள் அப்பா கிட்டே கேட்காது. அம்மா நீ இது அப்பா கிட்ட நான் போகலாமா வேண்டாமான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு அது அவங்க அம்மா கிட்ட தாங்க கேட்குது. ஒருத்தன் கடன் பிரச்சனையால் வீட்டு முன்னாடி நிற்கான். ஒருத்தங்க சொல்கிறாங்க, இந்த உங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, மனைவிக்கே தெரியாமல் அவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க, உங்கள் வீட்டுக்காரங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, நாங்கள் வாசலில் வச்சு கடன் கேட்டு வந்துக்கோங்கிட்டு சண்டையாக போட முடியும், இந்தாங்க அப்படின்னு எங்கள் கையில் கால் உள்ளதை கழட்டி கொடுத்து அங்கே பிரச்சனையே வராமல் பெண்கள் தாங்க அந்த பிரச்சனையே வராமல் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்யணும், பக்கணுமா அம்மா கையில் கொடுக்க வேணும் சின்ன கண்ணு, அதை 600 ஆக்க வேணும் செல்லக்கண்ணு. நம்ம ஆம்பளைங்க வேலைக்கு போய் சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு ஒரு அம்மா கையிலையோ இல்லை தன்னுடைய மனைவி கையிலையோ கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. ஆனால் நம்ம அதில் வர்ற செலவு பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தி அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை வேணும் வேண்டாம் எல்லாத்தையும் முடிவெடுத்து அதில் சிக்கனம் பண்ணி எல்லாத்தையும் பிரச்சனையே இல்லாமல் அந்த குடும்பத்தை நாம தாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்பப்பா கை தட்டுங்க. ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட. ஒரு அம்மா ஒரு கணவன். வாய்ஸ் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் 2-3 வரி சேர்த்து எழுதி வச்சிருக்கீங்களா? ஒரு வீட்டில் ஒரு மனைவி தன் கணவனிடம் இருக்கும்னு உன்னோட நான் இருக்கணும்னா ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த கணவன் சொன்னாராம், என்னம்மா அந்த கோரிக்கை அப்படின்னு. உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம், நான் உன்னோட சேர்ந்து இருக்கணும்னா நீ உன்னோட அம்மாட்ட போய் அவங்களுடைய இதயத்தை எடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. இதயத்தை எடுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னோடனே தன்னோட கணவன் என்ன பண்ணணும் யோசிக்காமல் உடனே அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நீ உன்னோட இதயத்தை தந்தாதான் என் மனைவி என் கூட இருப்பான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அவங்க அம்மா யோசிக்காம தன்னுடைய இதயத்தை எடுத்து கொடுத்தாங்க. அவள் ஒரு தாய் தான். அவள் எடுத்து கொடுத்த உடனேயே அதை வாங்கிக்கிட்டு கணவனும் மனைவியும் தனியாக தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மாட்ட இருந்து அந்த இதயத்தை வாங்கிட்டு அவர் ஓடும்போது ஒரு கல் தடிக்கி அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த இதயம் கீழே விழுந்த உடனேயும் அவர் கீழே விழுந்த உடனே அந்த இதயம் சொல்லுதான், மகனே நீ பார்த்து போ அப்படின்னு. எல்லா இடத்துலையும் பெண்ணுக்கு தாங்க முதல் மரியாதை, எல்லாமே கொடுக்கணும். சூப்பர் சூப்பர், அருமை. ஏமாறுறவங்க இருக்குந்தனி, ஏமாத்துறவங்களும் கண்டிப்பாக அந்த பூமியில் வாழ்ந்துட்டு தாங்க இருப்பாங்க. நீங்கள் ஏங்க பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? என்னுடைய கணவன்லாம் நான் வீட்டில் குருமா வச்சா எங்கள் அத்தைகிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்லாம் இவங்க சொன்னாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நானும் எங்கள் அத்தை இப்போ சமாதானமாக போயிடுவோம். குருமா நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கு. ஏம்மா நீ நாளைக்கு அவகிட்ட கேட்டு கற்றுக்கோ அப்படின்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க. இல்லை என்கிட்ட நீ அம்மாட்ட கேட்டு கற்றுக்கோ அப்படின்னா நாங்கள் கற்றுக்க போகிறோம். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஏங்க எங்களுக்குள்ளே சண்டைலாம் வரப்போகுது? இதுக்கு கைத்தட்டுங்க, ஒற்றுமையா இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே ஒற்றுமையா ஒன்று கூடி எல்லா இடத்துலையும் செயல்பட்டா எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். நீங்க தாங்க எல்லாமே பிரச்சனைன்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையை திணிக்கிறனால தான் பெண்களே அதுல பிரச்சனையோ இருக்கோ, இவன் நம்ம கணவர் நம்ம சொல்லி கொடுக்காருன்னு நினைச்சு நாங்க இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனை பண்றோம் நீங்க நினைச்சு அதை பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வாய்ப்பளித்ததுக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். சூப்பர், அருமை அருமை. மாமியார் மருமகள் ஐயா பூண்டு உரிக்க சொல்றா, வெங்காயம் உரிக்க சொல்றா, பாத்திரத்தெல்லாம் தேய்க்க சொல்கிறாங்கய்யா. இது என்னாலலாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு ஏதாவது தயவுசெய்து விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் இந்த காரணத்துக்கெல்லாம் விவாகரம் கொடுக்க முடியாதுப்பா. ஏன் உன்னால் செய்ய முடியாது? பூண்டு உரியலைன்னா நல்லா டப்பாக்குள்ளே போட்டு நல்லா ஆட்டினேன்னா தோல் தானாக இதாக போகுது, உடனே பூண்டு உரிச்சது மாதிரி ஆயிரும். வெங்காயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வெங்காயத்தை கட் பண்ண ஏன் கண்ணில் தண்ணி வர போகுது? இது என்ன கஷ்டப்படுற? என்ன பாத்திரம் ஒன்று தேய்க்கலைன்னா அதுக்கு கடையில் விதவிதமாக ஆயின்மெண்டெல்லாம் இருக்கப்பா, நல்லா தேய்ச்சி கழுவு, பாத்திரம்னா கலைஞ்சிரும். துணியை நல்லா சர்ப்பில் ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷிங் மிஷினில் போடு. அவன் சொல்லியிருக்கேன், ஐயா நீங்கள் நானாவது பாத்திரம் தான் தேய்ச்சேன், நீங்கள் துணி துவைக்கிற வரைக்கும் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு விவகாரத்தை வாங்காமல் வந்தானா. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா ஒன்றும் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம், எங்களை பிரிச்சிடாதீங்க. ஆண்கள் தான் என்றைக்குமே, பெண்கள் தான் ஆண்களுக்கு. ஒரு கதையை சொன்னாங்க பாருங்க, எவ்வளவுதான் இதயம் கீழே விழுந்தா கூட அந்த இதயம் எப்படி சொல்லுது, மகனே நீ பார்த்து போ அப்படின்னு சொல்ற ஒரு பக்குவம் பெண்களுக்கு தாங்க வரும். அந்த ஒரு அன்பும் பண்பும் பாசமும் தான் ஆண்களை மட்டுமல்ல இந்த அகில உலகத்தையே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தாய்மைப்படுத்த அன்பு பெண்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சகோதரி அவர்களுக்கு இன்னைக்கு திடீர்னு தலைப்பு கொடுத்த உடனே திடீர்னு மேலையில் அழகா சூப்பராக பேசினாங்க, வாழ்த்துக்கள். அடுத்தபடியா இதுவும் பொய்ன்னு சொல்றதுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, எழுதிட்டு இருக்கா பாருங்க. டீமை போட்டு ஒரு கூட்டம் போட்டு வட்டமசை மாநாடு. எல்லாரும் அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. வீட்டில் உள்ள பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக சமாளிப்பது ஆண்களா பெண்களான்னு தலைப்பில் ஆண்களுக்கு சாதகமாக பேச வந்திருக்கேங்க. நான் எதிரணியில இருந்து சொல்றாங்க, எதிரணியில நடுவர் அவர்களே சொல்லுங்க, எதிரணியில இருந்து கதையா கட்டுறாங்க, நல்லா கேளுங்க. அம்மா இதயத்தை எடுத்து கொடுத்தாங்களாம். நடைமுறையில யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வர நொயன்ட்டு இருப்பாங்க இந்த பெண்கள். பிளவுஸுக்கு மேட்சா சாரி இல்லைன்னா கத்துன்னு கத்துவாங்க. அதே இது நம்ம ஆண்கள் ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு சாண்டல் கலர் பேண்ட்டும் இருந்தா போதும், எல்லா சட்டையும் மேட்ச் பண்ணிட்டு மாசா ஃபங்க்ஷனுக்கு போவாங்கல்ல நடுவர் அவர்களே. நல்லா கை தட்டுங்க. ஆமா, அந்த காலத்துலலாம் பெண்கள் தான் அடுப்படியில இருந்து சமைச்சு பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆண்களே களத்துல இறங்கி வகை வகையா சமைச்சு பரிமாறிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. எங்க அப்பா கூட நேத்து சாம்பார் வச்சாரு. கூட்டத்தில் அவுத்து விட்டீங்களா? சரி, ஃபங்க்ஷனுக்கு போகலாம் வாமான்னு ஒய்ஃப்ட்ட சொன்னால் இந்த சேலையில் மடிப்பு எடுத்து விடுங்க, இந்த செயின் எடுத்துகிட்டு வாங்க, இந்த கம்மல் எடுத்துகிட்டு வாங்கன்னு நம்மளை நொயன்ட்டு இருப்பாங்க. அப்படியும் சலிச்சுக்கிட்டு அவங்கள கிளப்பி இருமா ஒரு 5 நிமிஷம் சட்டையை மாட்டிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு அவர் வருவார், தலையை கூட ஒழுங்காக சீவிருக்க மாட்டார். அப்போ கேட்பாருங்க பாருங்க ஒரு கேள்வி, ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, அங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும், சட்டு புட்டுன்னு வாங்கன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம ஆண்கள் சலிச்சுக்கிட்டு அமைதியாக புத்திசாலித்தனமாக அந்த சண்டையை சமாளிப்பாங்க நடுவர் அவர்களே. இதுல இருந்தே தெரியுது, ஆண்கள் மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை தூசி மாதிரி தட்டி விடுவாங்க, தூசி மாதிரி இருக்கிற பிரச்சனை மலை மாதிரி வளர்க்குறதே இந்த பெண்கள் தான் நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா.
நம்ம ஆண்கள் வந்துட்டு தன்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு குடும்ப சந்தோஷத்துக்காக வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு எதிராக எப்படி நடுவர்களே உங்களுக்கு பேச தோணுச்சு? எப்படி தோணுச்சு? ஆக இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது, வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறதே இந்த ஆண்கள் தான் புத்திசாலித்தனமா. ஆக இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. நடுவர் அவர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளை புத்திசாலித்தனமா தீர்க்கிறதே நம்ம ஆண்கள் தான். நடுவர் அவர்களே, மறந்துடாதீங்க அதை. மறக்கல. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. காரணமே பெண்கள்னு ஒரு பெண் சொன்னா கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும், தீர்ப்பு உண்மையா தான் இருக்கும், பார்த்துக்குருவான். அதாவது பெண்கள் டிவி மாதிரி, இவங்க சொன்ன மாதிரி நொயன்னு இருப்பாங்களாம். டிவி என்ன செய்யும்? டிவி வந்து தானாக பேசிக்கிட்டு இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். கணவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி டிவி தானாக ஓடிக்கிட்டு இருக்கும், அது ஓடுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம எதிர்த்து என்ன பேசினாலும் அதுக்கு கேட்காது, நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கணும், அது நோயான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கும். அதை தான் சொன்னாங்க அவங்க. பெண்கள் தான் எப்படி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் லேட்டாக வந்தால் ஏன் லேட்டு, அவர் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காரு, வீட்டில் சாம்பார்லேருந்து சட்னி வரைக்கும் வச்சுருந்துருக்காரு. சரி, நன்றி. அடுத்தபடியாக நீ சொல்கிறதெல்லாம் பொய்னே சொல்கிற இன்னொரு அக்கா வராங்க. மங்கையராய் பிறந்து மாதவம் செய்த மகளிருக்காக பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பத்திற்காக இன்பத்தை கொடுப்பவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண்களையே சில பேர் என்ன சொல்கிறாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்றாங்க. பெண் புத்தி பின் புத்திங்கிறதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. பெண்கள் என்பவர் முன்னாடியே தனக்கு எதிர்காலத்தில் நிகழக்கூடிய கஷ்டங்களை முன்கூட்டியே யோசித்து சாமர்த்தியமாக சாதுரியமாக செயல்படுவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண்களை தரக்குறைவாக பேசுறத நிப்பாட்டிருங்க. பெண் புத்தி பின் புத்திக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா ராமாயணத்தை எடுத்துக்கலாம். ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி எல்லாம் வனவாசம் செல்றதுக்காண்ட புறப்பட்டுருப்பாங்க. அப்போ லக்ஷ்மணன் தன்னுடைய மனைவி ஊர்மிளையை போய் சந்திப்பாங்க. ஊர்மிளையிட்ட தான் வனவாசம் சொல்கிறத எப்படி அவட்ட சொல்லி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த ஊர்மிளை தேவி அதை புரிஞ்சுக்கிட்டு கணவரை நம்ம எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யக்கூடாது, கணவர் நம் மீது கோபமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வனவாசம் சென்று அவருடைய அண்ணனுக்கும் அவருடைய அண்ணியாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு ஊர்மிளை தேவி என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு அறைக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு ராஜ அலங்காரத்தில் இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மணன் அந்த ஊர்மிளையை சந்திக்க போயிட்டு இவ ஏன் இப்படி இருக்கா, இப்படி ராஜா அலங்காரத்தில் இருக்கா, அரண்மனைக்கு ஒரு அரண்மனை சுகத்திற்கு உட்பட்டவளா இருக்காளே, இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பயங்கர கோபம் இருக்கா. ஏன்னா அவங்களோட அக்கா தான் சீதா. அவங்க ரொம்ப கணவரோட இணைந்து வனவாசத்திற்காக காவியுடைய அணைந்து அவங்க போவாங்க. ஆனால் இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்மிளை தேவி மேலே கோவப்பட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஊர்மிளை தேவி தனக்குள்ளே அழுதுக்குவாங்க, இப்படி நம்ம கணவன் லக்ஷ்மணன் போனால் மட்டும்தான் அவர்களால் அந்த 14 ஆண்டுகள் அவரால் நிம்மதியாக அவங்களோட அந்த பாதுகாப்பு பணியை செய்ய முடியும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு ஊர்மிளை தேவி அந்த தியாகத்தை செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஊர்மிளை தேவி ஒரு பெரிய தியாகத்தை செய்வாங்க. என்னன்னா, இந்த ராவண போரில் ஜெயிக்கணும்னா, ராவணனோட மகன் மேகநாதன் அவனுக்கு ஜெயிக்கணும்னா எவன் ஒருத்தன் 14 வருஷம் தூங்காமல் இருக்கானோ அவனால் மட்டும்தான் ராவணன் மகன் மேகநாதனை கொல்ல முடியும். அந்த வரத்துக்காக லக்ஷ்மணன் நித்ராதேவி, அதாவது கடவுளின் தூக்கத்தின் அரசி, அவங்க அந்த நித்ராதேவி கிட்ட வேண்டுவாங்க. லக்ஷ்மணன் வேண்டுவார், அப்போ நான் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. ஆனால் அந்த நித்ராதேவி அம்மையார் அதை மறுத்துருவாங்க, 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவாங்க. அதே வரத்தை லக்ஷ்மணின் மனைவி ஊர்மிளையும் கேட்பா, நான் 14 ஆண்டுகள் தூங்க வேண்டும்னு சொல்லி கேட்பா. அப்போ நித்ராதேவி கேட்பாங்க, எதுக்காக இப்படி வேண்டுற, அப்படி நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் என்னோட கணவரால் தூங்காமல் இருக்க முடியும், அப்படி இருந்தால் தான் அவரால் 14 ஆண்டுகள் அந்த கடும் போரை, அதாவது வனவாசத்தில் இருக்கிற போது பாதுகாப்பாகவும் கொடுக்க முடியும், அந்த போரில் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டுவா. ஒன்று சித்திரையும் சரின்ட்டு அந்த நித்ராதேவி அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்க 14 ஆண்டுகள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருவாங்க. வரம் கொடுத்த உடனே இந்த ஊர்மிளாதேவி என்ன செய்வாங்க, 14 ஆண்டுகள் தூங்குவாங்க. தூங்குறது அவ்வளோ ஒரு லேசான காரியம் கிடையாது. உணவு தண்ணி எதுவும் இல்லாமல் 14 ஆண்டுகள் தூங்கினாங்க. அப்படி தூங்கினதுனால மட்டும்தான் லக்ஷ்மணனால் ராவண போரில் ராவணனுடைய மகன் மேகநாதனை கொல்ல முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு வீர போருக்கு பெண்களின் தியாகமும் அவளுடைய துணிச்சலான தைரியமும் மட்டும்தான் துணை இருந்துச்சு. அப்படி பெண்கள் தான் புத்தி கூர்மை உள்ள பெண்களால் தான்
இந்த போரே நிறைவடைந்துச்சு. அவளுடைய தியாகம் பல பேருக்கு இன்னைக்கு தெரியறதே இல்லை. ஆண்களோட தியாகம் மட்டும்தான் வெளியே வருது, பெண்களோட தியாகம் என்றைக்கும் வெளியே வர்றதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால தயவுசெய்து பெண் புத்தி பின் புத்திங்கிறத சொல்லாதீங்க. எதுவுமே முன்கூட்டி அறிந்து செயல்படுவள் மட்டும்தான் பெண். அருமை அருமை, அழகா சொன்னீங்க. நல்லா கேட்டுட்டு அடுத்து இதே மாதிரி ஒரு அரசர், ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு வந்து நிறைய செல்வ வளம் இருந்துச்சு. அவருக்கு இல்லாத செல்வங்களே கிடையாது. அவங்க மக்கள் வந்து அவர் மேலே ரொம்ப மரியாதையும் அன்பு மிக்கவங்களாக இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு மனைவியும் 2 மகள்களும் இருந்தாங்க. அவங்க மகள்களும் அவங்க மனைவியும் வந்து எப்போயுமே திருப்தியாக இருந்ததே இல்லை. ஒரு சந்தோஷமாக இல்லாத நிலையே நீடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் ஒரு அமைச்சரவை கூட்டுறாரு. நான் ஊருக்கெல்லாம் என்னென்னமோ செய்கிறேன், தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறேன், என்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை. ஆனாலும் என் மனைவியும் மகள்களும் வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இல்லாத நிலையே நீடிக்குது. இதுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கூடியிருக்க அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. பொன் பொருள் நகை ஆபரணம் இதான் பெண்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அமைச்சருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அமைச்சர்கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது இல்லையா. அப்போ இது திருப்தி ஆகலைன்னொன்னே அங்கே ஒரு மானிடன் வர்றான். அவன் சொல்கிறான், பக்கத்து காட்டில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு சூனியக்காரிங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப புத்தி கூர்மையுடையவங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்பிட்டு அரசரை நம்பிட்டு அந்த காட்டுக்கு போகிறாங்க. போய் இந்த பிரச்சனையை சொல்கிறாரு. பெண்களுக்கு என்ன தான் வேண்டும், ஏன் இப்படி திருப்தி இல்லாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே அதுக்கு அந்த சூனியக்காரி பெண் சொல்கிறா, இதுக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் நான் சொல்லணுன்னா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, அதை செஞ்சால் மட்டும்தான் நான் இதுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன நிபந்தனைன்னு சொல்லி அரசர் கேட்காரு. உங்கள் நாட்டில் ஒரு ஆண்மகன் வந்து என்னை திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு தான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு அரசர் அந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார் முதல்ல. ஆனால் அங்கேயே அதை மீறி ஒரு ஆண்மகன் வர்றான். இல்லை அரசரே, உங்களுக்காக நான் இதை செய்வேன், எங்களுக்காண்டு நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, நாட்டு மக்களுக்காக நிறைய நலங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க, அதனால் இந்த தியாகத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மகன் வர்றான். சரின்னு வந்தோடனே அந்த ஆண்மகனுக்கும் அந்த சூனியக்காரி பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு முடிக்காங்க. பகலையில் இந்த திருமண சடங்குலாம் நடந்துருது. நைட்டு போகிறாங்க, அந்த சூனியக்காரி அறைக்கு போகிறாங்க. ராஜாவும் அந்த அரசரும் அந்த ஆண்மகனும் போகிறாங்க. போனப்போ அங்கே வந்து சூனியக்காரி பெண் இருக்க மாட்டா, ஒரு சாதாரண பெண் மட்டும்தான் இருப்பாள். அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு அதிர்ச்சி, இங்கே ஒரு பெண் இருந்தாலே, சூனியக்காரி பெண் இருந்தாலே, அவளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறா, நான் தான் அந்த பெண் அப்படின்னா. எப்படி அப்படின்னு கேட்காங்க. எனக்கு ஒரு முனிவர் சாபம் கொடுத்துருக்காரு, நான் வந்து பகலில் ஒரு 12 மணி நேரம் ஒரு சூனியக்காரியாகவும் ஒரு 12 மணி நேரம் சாதாரண பெண்ணாகவும் இருப்பேன். இதில் எந்த நேரத்தில் நான் ஒரு சாதாரண பெண்ணாகவும் எந்த நேரத்தில் ஒரு சூனியக்காரி பெண்ணாக இருக்கும் நீங்கள் முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கணவரை கேட்காரு. அப்போ அவன் யோசிக்கான், நைட்டு 12 மணி நேரம் மட்டும் பெண்ணாகவும் பகலையில் 12 மணி நேரம் சூனியக்காரியாக இருக்க சொல்லிடலாமா, இல்லை அப்படியே மாற்று கருத்து எழுந்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இல்லை, இந்த முடிவை நான் உன்கிட்டே விட்டுறேன், இது உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விட்டுறான். இதை சொன்ன கொஞ்ச நேரத்திலே அந்த பெண் ஒரு தேவதையாக மாறிடுறான். இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கும் அந்த ஆண்மகனுக்கும் பெரும் அதிர்ச்சி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கான். எனக்கு அந்த முனிவர் விட்ட சாபம் 12 மணி நேரம் சூனியக்காரியாகவும் 12 மணி நேரம் சாதாரண ஒரு பெண்ணாகவும் இருக்கணும். எந்த ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணுடைய முடிவை தானே எடுக்கும் சுதந்திரம் கொடுக்கானோ அப்போ மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு அந்த சாபம் விமோச்சனம் அளிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பெண்ணு சாபம் விமோச்சனம் அடித்து ஒரு தேவதையாக போகிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தன்னுடைய முடிவை தானே எடுக்கக்கூடிய சுதந்திரம் ஆண்கள் கொடுப்பதே இல்லை. இதனால் நிறைய கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் வரதான் செய்யுது. நம்ம சொல்கிறோம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், நம்ம பெண்கள்லாம் நமக்கு வந்து அதாவது சாதிக்காத துறையே இல்லை அப்படிலாம் சொல்லலாம். செவ்வாய் கிரகத்துக்கே நம்ம போயிட்டு தான் வரோம். ஆனால் நம்மளை பிடிச்ச செவ்வாய் தோஷம் இன்னும் விட்டபாடாத்தான் இல்லை விட மாட்டேன். அப்படிங்க இருக்கிறதுனால நம்ம எத்தனை எப்போதான் முன்ன வேகத்தில் காலத்தில் நம்ம சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருக்கோம். அந்த காலத்தை காட்ட ஒரு கடிகார முள் எப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பெண்களோட உறவுகளும் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. பெண் எத்தனையோ பரிணாமங்கள் இருக்கா, மகள், தோழி, பாட்டி, அம்மா, அப்படி தங்கைன்னு எத்தனையோ பரிமாணங்கள் இருக்கா. ஆனால் ஒரு முடிவுன்னு எடுக்கும்போது பெத்தவங்க, கணவன், பிள்ளைங்க, அப்படி மாமனார், மாமியார் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் போய் அடங்கிடலாம். இப்படி இருக்கிற பெண்களால் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படாது. பிரச்சனைகளை கொடுப்பது ஆண்கள் தான், அதை புத்திசாலித்தனமாக சமாளிப்பது பெண்கள் மட்டும்தான். என் பொறுப்புகள் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் இல்லை. காலையில் ஒரு பிள்ளைகளை கிளப்பும் போது எங்களுக்குரிய பொறுப்புகள் எங்களுக்கு மட்டும்தான் சரி. கடுப்படியிலையும் இருப்போம், இங்கே தண்ணி வர தண்ணியும் பிடிப்போம், பிள்ளைகளையும் ஜெட் வேகலை கலப்போம். பிடி உஷாவோட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க பெண்கள் நாங்கள் தான். பொறுப்புகள் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் இல்லை. அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையாக வந்து அக்கா சொன்னாங்க. உண்மையிலே பெண்கள் இல்லாமல் யாருமே இல்லைங்கிறத திரும்ப திரும்ப இந்த அணி வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எத்தனையோ வேலை செஞ்சு இன்றைக்கும் பெண்கள் தான்
சில ஆண்களுக்கு சில வீட்டில் கஞ்சி ஊத்துற நிலைமையே வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா பெண்களால் தான் திறம்பட குடும்பத்தை கொண்டு போகும். அதாவது 100 நாள் வேலையிலேருந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பீடி சுற்றுற வேலை, பட்டாசு தொழில், இப்படி எத்தனையோ பெண்கள் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு சேர்க்கறதுலேருந்து சில ஆண்களுக்கு நம்ம சில பேருக்கு வந்து அந்த குடும்பத்தை பற்றி எதுவுமே வெளியுலகம் தெரியாமல் இருக்கிற ஆண்களும் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து திறம்பட குடும்பத்தை கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்கூலில் பசங்களை சேர்க்கறது, காலேஜுக்கு போய் கொண்டு சேர்க்கறது, அவங்களுக்கு பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, பல வேலைகளை இன்றைக்கும் பெண்கள் தான் செஞ்சுட்டு வராங்க. அதனால் பெண் புத்தி பின் புத்திங்கிறது தேவையில்லாத வீண்வாதத்தை நீங்கள் வைக்காதீங்கன்னு அருமையாக அக்கா அவர்கள் சொன்னாங்க. திரும்ப நிறைவாக வந்து பேச வராங்க கலைச்செல்வி ராஜசேகர் அவர்கள். நிறைவாக நச்சுன்னு ஒரு 4 கருத்தை சொல்ல போகிறாங்க. அதோடு நம்ம பட்டிமன்றம் நிறைவு பகுதிக்கு சென்று விடும்.